வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பேங்கிள் மேக்கிங் எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான பேஸுக்கு பேங்கிள் எடுத்துக்கிடணும் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேங்கிள் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சில்க் த்ரெட் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய போத் எண்ட்ஸ்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சிக்கல் இல்லாமல் நமக்கு என்ன செய்ய முடியும், பேங்கிளை நமக்கு இந்த சில்க் த்ரெட்டை வச்சு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது ட்ரை ஆகின பிறகு இந்த மாதிரியே பேங்கிள் பேஸில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா அந்த சில்க் த்ரெட்டை அதை இன்னர் போர்ஷனில் கரெக்டாக அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருக்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், அந்த பேங்கிளில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு அப்படி சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் போது சிக்கல் இல்லாமல் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் அந்த இடத்துல ஃபிங்கரை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த சில்க் த்ரெட்டை கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே அந்த ஃபுல் பேங்கிளையும் சில்க் த்ரெட்டை வச்சு சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த பேஸில் வந்து சில்க் த்ரெட் மேலே வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேங்கிளில் நம்ம சுற்றிக்கிடலாம். அண்ட் ஃபினிஷிங் பண்ணும்போதும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டை கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பேஸ் ரிங் வந்து கிடச்சிக்கிடும். பேங்கிள் பேஸில் வந்து நம்ம இந்த மாதிரியாக சில்க் த்ரெட்டை இந்த மாதிரியாகவும் இப்படி சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரியான ஒரு பேஸ் கிடச்சிக்கிடும். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ரெயின்போ ஷேட் கலர்ஸில் இருக்கிற ஒரு கிளாஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஸோ அதை இதில் நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இதை நான் வந்து அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் மட்டும் அந்த பேஸில் வந்து சென்டரை மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா போதும். க்ளூ வந்து பேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சென்டரில் ஒரு லைன் மாதிரி நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை இந்த மாதிரியாக ஃபேப்ரிக் க்ளூ இருக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இப்போ நான் வைக்க போகிறது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஸ்டோன் தான் நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் டைமண்ட் ஷேப்பில் அதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ்டாகவே ஸ்டிக் பண்ணிக்கிடணும். கேப் இல்லாமல் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக ஃபுல் பேஸுக்கும் இந்த மாதிரி இப்படி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆகின பிறகு இதனுடைய ஃபுல் பேங்கிள் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்.